ஹலோ பீஃபர்ஸ், நாங்களோட லக்ஷ்மி. நீங்கள் பார்த்துருக்கிறது 0 சித்துவோட நினைவுகளோட. எஸ், இங்கே பாண்டியன் ஸ்டோர்ஸ் பற்றி பேசலாம் 0 எஸ், இந்த இடத்துல ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக நிறைய விஷயங்கள் இருக்குது பிஎஸ்ஸை பொறுத்த வரலாம். அதில் குறிப்பாக பாண்டியனுடைய பிறந்தநாள், இதுக்காக ஷூட்டிங் ஸ்பாட்லேருந்து கோவிலோட ட்ராக்லேருந்து நிறைய அப்டேட்ஸ் கொடுத்துருக்காங்க. இதில் ஒரே ஒரு புரிதலுக்கான ஒரே ஒரு விஷயம், இதே கோவிலில் தான் வந்துட்டு மகாநதிலையும் அந்த கல்யாணம் எபிசோட் இருக்குது. சேம் டேட்லேயும் அங்கே ஷூட் நடந்த மாதிரி அன்றைக்கி நான் இது யோசித்தேன் கேப்சர் பண்ணப்போ. சரண்யாவும் கொடுத்துருந்தாங்க, ஒரு நாள் முன்ன இருந்திருக்கலாம். பட் சரண்யா கொடுத்த அப்டேட்டும் அவங்களும் அதே கோவிலேருந்து அப்டேட் கொடுத்த மாதிரி சேம் ஃபீல். ஸோ அதை இந்த இடத்துல பதிவு பண்ணிக்கிறேன். நான் நினச்சேன் ஒருவேளை கெஸ்ட்டாக யாராச்சும் வந்துட போகிறாங்களோ கல்யாணத்துக்கு அப்படின்னு சும்மா ஃபன்னுக்கு சொல்கிறேன். பட் ஓகே, இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க, இங்கே 50வது பிறந்தநாள் அது அப்கமிங்கில் ரொம்பவே ஒரு செலிப்ரேஷனாக வரப்போகுது அப்படிங்கிறது தான். பொதுவாக பிஎஸ்சில் பார்த்திங்கன்னா வளைகாப்பு எபிசோடு இதெல்லாம் PS1 ரொம்ப அழகாக செலிப்ரேட் பண்ணாங்க. இங்கே 50வது பிறந்தநாள் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. ஓகே, இது ஒரு பக்கம் இருக்கேன். இந்த இடத்துல தங்கமயில் அவங்கக்கிட்ட இந்த கையில் காசு இல்லாமல் கொஞ்சம் சிரமப்படுறது, இந்த பணம் ரிலேட்டடாக அவங்க சில விஷயங்கள் சொல்லிகிட்டு இருக்கிறது, இந்த 20,000 ஒரு பெரிய அமௌண்ட்டாக இல்லையா அப்படிங்கிறது அவங்களுடைய வீட்டோட சூழ்நிலையை பொறுத்து. ஒரு சிலருக்கு அது ரொம்ப சாதாரணமாக இருக்கும், ஒரு சிலருக்கு அது ரொம்ப பெரிய பாரமாகவும் இருக்கும். அந்தளவுக்கு நிறையா வீட்டு வாசப்படிங்கிற மாதிரி அந்த ஒரு விஷயமும் இருக்குது. அடுத்து அப்படிங்கும்போது ரொம்ப பிஎஸ்சில் முக்கியமான விஷயத்தையும் பற்றி பேசிடலாம். ஸோ இந்த இடத்துல இந்த விஜய் நட்சத்திர கொண்டாட்டம்னு ஏற்படுத்துகிறாங்க இல்லையா, அதில் பார்த்திங்கன்னா திருவள்ளூரில் பாண்டியன் ஸ்டோர்ஸ் குடும்பம் மட்டும், அதாவது பொதுவாக எல்லா ஸ்டார்ஸும் சேர்ந்து போவாங்க. பட் இந்த முறை பாண்டியன் ஸ்டோர்ஸ் மட்டும் திருவள்ளூர் அந்த ஊரில் வராங்க. ஸோ ஸ்ரீ வெங்கடேஸ்வரா பொறியியல் மற்றும் தொழில்நுட்ப கல்லூரி திருவள்ளூர் மாவட்டம் திருப்பாச்சூரில் வராங்க. மொத்த ஃபேமிலியுமே வராங்க. எனக்கு தெரிஞ்சு 3 பேர் அப்புறம் அம்மாப்பா அப்படின்னு தான். பட் சிஸ்டர்ஸ் வராங்களா அப்படிங்கிறது தெரியல. அவங்களோட அப்டேட்ஸ் பார்க்கும்போது ஓகே, அது ஒரு கவனத்திற்கக்கூடிய விஷயம். ஸோ இந்த இடத்துல 3 பேருமே பேரண்ட்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் இருக்குது. இது மட்டும் இல்லை, அங்கே இந்த ஷோ ஃபுல்லாகவே எப்படின்னா அழகாக லேடிஸ் மட்டும் கலந்துக்கிற மாதிரி ஒரு ஷோ. ஸோ 5 மணிலேருந்து பயங்கரமாக ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அடுத்து 6 மணிக்கு பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு பட்டிமன்றம். இது கூட்டு குடும்பம் தனி குடும்பம் அப்படிங்கும்போதே இது பிஎஸ் ரிலேட்டடாகவே அங்கேயும் ஒரு பட்டிமன்றம் ஏற்படுத்தியிருக்காங்க பாருங்கள். அதுக்கு மதுரை முத்து அவர்கள் தலைமை தாங்குறாங்க. ஸோ விஜய் டிவியிலேருந்து நிறைய நட்சத்திரங்கள் வராங்க. கேபிஒய் காமெடிஸ், அப்புறம் சாங்ஸ், இது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ ஓரளவுக்கு ஃப்ரீயாக தான் இதை அனுமதிப்பாங்க, அது எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். பட் இந்த முறை பெண்கள் மட்டும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக திருவள்ளூர் மாவட்டத்தில் இருக்கவங்க ரொம்பவே சந்தோஷப்படுவீங்க அப்படிங்கிறது தான். ஸோ டோட்டல் பிஎஸ்மே இது ஒரு பூஸ்டப்பாக அமையும். ஏன்னா விஜய் நட்சத்திர கொண்டாட்டம் அப்படிங்கும்போது எல்லா ஸ்டார்ஸுமே இருப்பாங்க. எல்லா சீரியல்ஸ்லேருந்து ஒரு 2 பேர் அப்படி போவாங்க. பட் இது டோட்டலாகவே பாண்டியன் ஸ்டோர்ஸ். அது மட்டும் இல்லை, அந்த சிறப்பு பட்டிமன்றம் அப்படிங்கிறதும் அந்த கூட்டு குடும்பம் தனி குடும்பம் அதை பொறுத்து அப்படிங்கும்போது இது முழுக்க பிஎஸ் ரிலேட்டடாக இருக்குது. டிஆர்பி அப்படிங்கும்போதும் கொஞ்சம் ரைஸ் ஆகிட்டு இருக்காங்க. பட் இருந்தாலும் இன்னும் ரைஸ் ஆகணும். அதுக்காக நிறையா அவங்களும் சேனலும் இம்பார்ட்டன்ட் கொடுக்குறாங்க அப்படிங்கிறது தெரியுது. இன்னொரு இம்பார்ட்டன்ட் கொடுத்திங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும். கதிர் ராஜியோட சீன்ஸ் அப்படிங்கிறது தான். கதிர் ராஜிக்கு செலவு பண்ணுறது அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் யோசிக்கிறாரு. நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் அந்த பொண்ணு வருத்தப்படுற விஷயத்த அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. இது மட்டும் இல்லை, இன்றைக்கி எபிசோடில் ஒரு சின்ன ட்விஸ்ட்டும் வச்சுருக்காங்க. என்ன அப்படின்னா, அது சிஸ்டர் வீட்டில் இருக்க கடைக்குட்டி கேட்குற மாதிரி இருக்குது. ஆனால் அந்த இடத்துல இன்னொரு ட்விஸ்ட் இருக்குது. அரசி இதை கவனித்த மாதிரி தெரில. அவங்க ஏதோ வேறு ஒரு கவனத்தில் இருக்காங்க. இது மாதிரி இருக்கும். வீட்டில் ஒரு விஷயம் இருக்கும்போது நம்ம வேறு ஒரு சிந்தனையில் இருக்கும்போது அவங்க என்ன பேசிக்கிட்டாங்கன்னே தெரியாது. அதனால் இந்த ட்விஸ்ட் இருக்காது. பட் மீனா இந்த கல்யாணத்தை நீங்கள் தானே கல்யாணம் பண்ணி வச்சிங்க, இப்போ போய் ராஜியை டார்கெட் பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்த சொல்கிறாங்க. பட் இதை அரசி கேட்க மாட்டாங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ கோமதியோட வருத்தமும் நியாயமானது தான். பட் இந்த பணப்பிரச்சனை அப்படிங்கிற ஒரு விஷயம் இங்கே கொஞ்சம் ஆழமாக காமிச்சிட்ருக்காங்க அப்படிங்கிறது கவனிக்கக்கூடிய ஒரு விஷயம். ஸோ அப்கமிங்கில் இந்த பர்த்டே செலிப்ரேஷன் ஒரு பக்கம் இருந்தாலும் வெங்கட் வந்ததுக்கப்புறம் அவங்களுடைய சீன்ஸில் ஒரு நல்ல ஷைன் கொடுத்துருக்காங்க. பட் அதே மாதிரி எல்லா பேருக்கும் கொடுக்கணும். எனக்கு தெரிஞ்சு கதிர்ராஜுக்கு ரொம்ப குறைவாக இருக்குது அப்படிங்கிறத எல்லா ஃபேன்ஸும் இருக்குது. அது என்னங்க கதிர்னு பேர் வச்சா அப்படின்னு ரசிகர்களுடைய மைண்ட் வைஸ் வச்சு இந்த வீடியோவில் விடைபெறேன். நம்மளுடைய தேடல் அங்கே தேடலாக இருந்தால் தான் அந்த சீரியல் நல்லா ஓடும். அதுதான் முக்கியமான விஷயம் டிஆர்பியை பொறுத்தவரையிலும். உங்களுடைய கருத்து.